வணக்கம். NEET Physics by Arun அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு MCQ பார்க்க போகிறோம். என்ன MCQ சார் பார்க்கலாமா? படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு சுருளில் பாயும் மின்னோட்டம் I நேரத்தை பொறுத்து மாறுகிறது. நேரம் அல்லது காலம் எது வேணா சொல்லிக்கலாம். நேரத்தை பொறுத்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் மாறுபாடானது எப்படி இருக்கும்? அதான் கேள்வி. இந்த கேள்வி 2011ஆம் ஆண்டு AIPMT ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம்ல தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ கேள்விக்கான பாடம் இந்த இருக்குது. ஸோ சுருளில் பாயக்கூட மின்னோட்டம் I நேரத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து எப்படி மாறுகிறது? இந்த 0ல இருந்து தொடங்குது. டைம் 0வா இருக்கும்போது 0வா இருக்கு. அப்படியே T/4 வரைக்கும் போகும்போது ஏறிக்கொண்டே போகிறது. அப்புறம் அதுல இருந்து T/2 வரைக்கும் ஒரே மாதிரி வேல்யூவா இருக்குது. அப்புறம் அதுல இருந்து 3T/4 முக்கால் டீன்னு சொல்றோம் இல்லையா, கேபிட்டல் T, அது அப்படியே இறங்கி கொண்டே வருகிறது. அப்புறம் கடைசியை முழுமையாக T வரும்பொழுது, ஒரு Tங்கிறது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஏதோ ஒன்று வச்சுங்களேன், T வரும்பொழுது கான்ஸ்டன்ட் 0வாகவே இருக்கு. 0 தானே இது, அந்த எக்ஸாக்ட்னா 0. ஸோ காலத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து I மாறக்கூடிய விதம் இருக்கிறது. அதே காலத்தை பொறுத்து அல்லது நேரத்தை பொறுத்து தூண்டு மின்னியக்கு விசை நம்ம எப்படி சார் சொல்லுவோம்? ஸ்மால் e என்று சொல்லுவோம். அது எப்படி மாறுது? அதுக்கு 4 ஆப்ஷன் எங்க சார் இருக்குது? இதா இருக்குது 4 ஆப்ஷன். ஸோ இது ஃபிகர் A. அப்படி போய் அப்படி மேலே போய் திருப்ப மேலே போய் கான்ஸ்டன்டா இருந்து திருப்பிக்கணும் அப்படி இருக்கு. இது கரண்ட் மாதிரி அப்படியே மேலே ஏறி அப்படி போய் இருக்குது. அதையே நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கும் இல்லையா, இதுக்கு அப்படியே தலைவிட போட்ட மாதிரி இருக்குது. இதில் எந்த விடை சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? ஓகே. தூண்டு மின்னியக்கு விசைக்கு ஃபார்முலா என்ன சார்? கோவை E is equal to -L into di/dt. அதாவது கரண்டினுடைய மின்னோட்டத்தினுடைய வகைக்கெழு கண்டால் அது தூண்டு மின்னியக்கு விசையை தரும். அதோட சேர்த்து ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அதுதான் கோவை. சரியா? அப்ப காலத்தை பொறுத்து I கூடும் பொழுது E எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதாவது I² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2iன்னு வரும். வெறும் I டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் E எதிர் திசையில் ஒரு கான்ஸ்டன்டாக மாறாத மதிப்பாக இருக்கும். இப்ப இந்த படத்தை பாருங்க. ஸோ கேள்வியில் என்ன இருக்குது? T/4 வரைக்கும் அப்படி ஏறிக்கொண்டே போகிறது di/dt. அப்போ அந்த E இந்த வேல்யூ கான்ஸ்டன்டாக மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால நெகட்டிவாக இருக்கும் T/4 வரைக்கும். அப்புறம் சார் T/4ல இருந்து அப்படியே T/2 ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட்டை, அதாவது ஒரு மாறிலிக்கு வகைக்கெழு கண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். I மாறாமல் இருக்கும் பொழுது E 0. அப்ப T/4ல இருந்து T/2 வரைக்கும் இப்படியே E இன் மதிப்பு தூண்டு மின்னியக்கு விசை சுழியாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன சார்? T/2ல இருந்து முக்கால் T 3T/4 வரைக்கும் இறங்கிக் கொண்டே வருகிறது. இந்த முதல்ல ஏறிக்கொண்டே வந்தது, இப்ப இறங்கிக் கொண்டே வந்தது. முதல்ல ஏறிக்கொண்டே வந்ததுனால E இன் மதிப்பு கான்ஸ்டன்ட், மாறிலி, ஆனால் நெகட்டிவ், எதிர்குறி. இப்ப இறங்கிக் கொண்டே இருக்கிறதுனால E இன் மதிப்பு என்ன ஆகும்? மாறிலி, ஆனால் பாசிட்டிவாக நேர்குறியோட இருக்கும். அப்புறம் இங்க முக்கால் T வந்த பிறகு T வரைக்கும் ஐயே 0வா தான் இருக்குது. அப்ப E நிச்சயமாக 0வா தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆக கேள்வியில இருக்கக்கூடிய வேரியேஷன் ஆஃப் கரண்ட் I வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது காலத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து I மாறக்கூடிய அந்த வரைபடத்தை பொறுத்து E மாறக்கூடிய விதத்தை நாம் கண்டறிந்தோமானால் இந்த முதலாவது தெரிவு A என்கிற ஆப்ஷன், A என்கிறது சரியான விடை. ஆன்சர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. நான் கொஞ்சம் இந்த கிராஃப் எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா இந்த கேள்விகளை தான் சற்று எளிதாக இருக்கும். ஓகேயா? ஸோ நாம இதே மாறுதிசை மின்னோட்டம் மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற பாடத்துல இன்னொரு கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.